வெண்பொங்கல், நெய் பொங்கல், மிளகு பொங்கல் லிஸ்ட்டில் இந்த மல்லி பொங்கலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெண்பொங்கல் கூட ஒரு கட்டத்தில் திகட்டிரும். ஆனால் இந்த மல்லி பொங்கல் திகட்டவே இல்லை. மல்லி பொங்கல் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெண்பொங்கலுக்கு பதிலாக மல்லி பொங்கல் தான் செய்வீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அதில் பாதி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. 1லேருந்து 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி, 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நம்ம அலசி வச்சிருக்க பருப்பும் அரிசியும் ஆட் பண்ணிட்டு 25 கிராம் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அதை அலசிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு 6 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணி செய்யும் போது திகட்டாம இருக்கும். நீங்க நெய்யிலே முழுக்க செய்யறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1லேருந்து 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு துண்டா நறுக்கின இஞ்சி, கொஞ்சமா கருவேப்பிலை, 10லேருந்து 12 முந்திரி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா தாளிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு பொங்கல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்க தாளிப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான மல்லி பொங்கல் ரெசிபி ரெடி ஆயிரும்.